ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து ஹரீஷ் பாபு. நான் வந்து 11 வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கேன். ஆரணி நகர இளைஞரணி துணை தலைவராக இருக்கேன். 2024 பிப்ரவரி 2 தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேருந்து இன்னி வரலும் கட்சியில் இருக்கேன். டோட்டலாக வந்து 12 வருஷமாக நான் வந்து அதாவது மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து இப்போ வந்து 1 வருஷம் கட்சி முடிஞ்சு கட்சியில் இருக்கேன். இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு பேசுகிறோன்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு 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 வியூஸுக்கோ இல்லை நம்மளை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பணத்துக்கோ பதவிக்கோ நான் பேசலை. இப்போ நான் பேசுகிறது வந்து தலைவரை சுற்றி ஃபுல்லாக வந்து தப்பு நடக்குது. எனக்கு பக்காவாக தெரியுது. இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது வெளியே இருக்கிறவங்கன்னா யூடியூபர்ஸு அவங்களுக்கெல்லாம் தெரியல, சில பேருக்கு தெரியல. இது வந்து ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனந்த் சாரை. ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சாரை வந்து 100% நம்புகிறார் தலைவர், 100% நம்புகிறார் தலைவர். அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை. எப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு. அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாரு, நான் ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 வந்து 3த்துக்கு தான் பதவி தராங்க. அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமா இல்லை, ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. 2வது பணம், ஜாதி. சரி, எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா, நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று நான் சொல்கிறேன், விடுறேன். இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு. 15 பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க. தலைவர் வந்து சைன் பண்ணி 15 பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு சேலஞ்சு விடுறேன். அதில் 3 பேர், ஃபஸ்ட்டு 3 பேர் செய்யார் சத்யா வந்து மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இணை செயலாளர் வந்து சத்யராஜ் ஆரணி, அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து அசோக் வந்து ஆரணி. இப்போ ஆக்சுவலாக செய்யார் சத்யா வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப ஃபிட்டு விசுவாசி, ஓகேங்களா. மொத்தம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதி. அந்த 8 தொகுதியை வந்து 2 பிரிச்சுட்டாங்க. ஆரணி, போலூர் ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க, செய்யாறு, வந்தவாசி ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ அவர் ஆனந்த் சார் பொறுப்பு போடணும் அப்படின்னா செய்யாரும் வந்தவாசி சேர்த்தன மாவட்ட செயலாளர் போட்டிருக்கணும். செய்யாறுலேருந்து எதுக்கிட்டு வந்து ஆரணியில் போகணும். ஆரணி, போலூர் ஒரு தொகுதி. இப்போ வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருந்தா ஆரணியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா போலூரில் இருக்கிறவங்களுக்கோ உழைச்சவங்களுக்கு அதெல்லாம் எத்தனை சொல்லி பார்த்து யார் ஆரம்ப கட்டத்துலேருந்து உழைச்சிருக்கிறாங்களோ, யார் முன்னாடிலேருந்து உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இணை செயலாளர் கொடுத்துருக்கலாம். இப்போ ஆரணிலேருந்து மாவட்ட செயலாளர் தராங்கன்னா இணை செயலாளர் போலூர்ந்து கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கலந்து போட்டு கொடுத்துருந்தா ஓகே, ஆனந்த் சார் வந்து தலைவருக்கு உண்மையாகிறாருன்ட்டு நம்ம வந்து நம்பலாம். இப்போ இங்கே வந்து பொறுப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா, செய்யார் சத்யா வீட்டில் வந்து ஆரணியில் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறாங்க. அதுவே தப்பு. அதுக்கு வந்து ஆனந்த் சார் விளக்கம் தரட்டும். ஒன்று ஆச்சுங்களா? சரி, ஓகே. அவன் வந்து சத்யா வாய்ச்சி சத்யா வந்து 20 வருஷமாக வாய்ச்சிக்கிறான், நான் அதனால தான் கொடுத்தேன்னு சொன்னால் கூட சத்யா வந்து ஆரணியில் வாய்ச்சானா? இல்லைங்க. சரி, ஓகே, ஏற்றுக்கலாம். மீதி பேர் கொடுத்துக்கிறாரு பாருங்க, மீதி பேருக்கு வந்து கொடுத்துக்கிறாரு பாருங்க. அதாவது 15 பேரில் 3 பேர் போச்சுன்னா 12 பேர். அந்த 12 பேர் நான் வந்து ஆனந்த் சாருக்கு சேலஞ்சு விடுறேன். இந்த சேலஞ்சு ஆனந்த் சாருக்கு வந்து சேலஞ்சு சொல்கிறேன்.
அந்த 12 பேரையும் என்னென்ன உழைச்சாங்கன்னு எத்தனை வருஷம் சொல்லி அவர் அந்த லிஸ்ட்டோட காமிச்சு ரிப்போர்ட்டர்கிட்ட பேச சொல்லுங்கள். இவங்க இத்தனை வருஷமாகறாங்கன்னு ரிப்போர்ட்டர் பேச சொல்லுங்கள். 6 மாதத்துலேருந்து வந்தவங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், 3 மாதம் ஆச்சு வந்து அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், 3 மாதம் பக்கா அதிமுக, அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். லாஸ்ட் படம் கோட்டுக்கு கூட ஒரு 10க்கு 10 பேனர் வைக்கல. கட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகுது. அந்த 3 மாசத்துல தலைவருக்காக ₹1 செலவும் பண்ணல, எதுவுமே செய்யல, உழைக்கல. பணத்தை விடுங்க, எதுவுமே செய்யல, உழைக்கல. அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி தலைவர் கூட எடுத்துன்னு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பார். அவங்க வந்து டிடிவி, அதாவது அவங்க ஃபேமிலியே வந்து அதிமுகவில் இருந்து அதிமுக 2ஆக பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில் இவங்க இருந்தாங்க. எங்கள் தெருவில் வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டுன்னு வராங்க. இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு போட்டுன்னு ஓட்டு கேட்டுன்னு வராங்க. போன வருஷம் போன எலெக்ஷனில் 21 ஓட்டு கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு வந்து கட்சியில் வந்து 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் வந்து அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க. இப்போ பணம் இல்லை, ஜாதி இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைவரே நேரில் வந்து பார்த்து விசாரித்து தான் தராரு, போஸ்டிங் கொடுக்குறாருன்னு. இல்லை, ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தராரு. ஏன்னா தலைவர் வந்து ஆனந்த் சார் 100% நம்புகிறார், 100% நம்புகிறாரு. நான் வந்து 12 வருஷமாக இருக்கேன். நான் 12 வருஷமாக இருக்கேன். என்னை கட்சியிலே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்கிறார். ஏன்னு கேட்டால், நான் ரவுடி, நான் வந்து அம்பேத்கர் நகர். ஏன்னு கேட்டால், நான் வந்து ரவுடி, நான் வந்து அம்பேத்கர் நகர், அவன் வந்து பரப்பையன் அப்படின்னு. ஏன் அது வருதுன்னா, இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்க, அதனால நான் ரவுடி. அதாவது எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கின்னு ஆமாம் சார்ன்னு சொன்னால் நான் நல்லுவேன். தப்புன்னு கேட்குறதுனால ரவுடி. என் இடத்துலேருந்து நான் பேசுறது, என் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க. என் இடத்துலேருந்து நான் பேசுறது உங்களை நினச்சிக்கின்னு நீங்கள் வந்து அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பொய்யா இருந்தால் நான் வீடியோ பண்ணுவேண்ணா? நான் ஒரு பொய்யா இருந்து, நான் ஒரு ரவுடியாக இருந்து, நான் ஒரு இதுவாக இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேண்ணா? ஒன்று. ரெண்டாவது, தலைவருக்கு துரோகம், எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான். இங்கே வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. 50% மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறேன், மரியாதை இல்லைன்னா நம்ம போகணுன்ட்டு வெளியே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சைலண்ட்டாக இப்படி வெளியே போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது தலைவர். நீங்கள் உண்மையான தொண்டனா, உண்மையான ரசிகனா, உண்மையான தோழனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசணும். நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது. இன்னத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம அப்படி நினச்சின்னு போயிருந்தா நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கெடிச்சே இருக்காது. நம்மளுடைய உரிமை நம்மளுக்கு வேணும்னா பேசணும், இருக்கிற தப்பை நம்ம சொல்லணும். ஏன்னா தலைவருக்கு எதுவுமே தெரியல, தலைவருக்கு எந்த விஷயமும் போகிறதில்ல. அவர்கிட்ட அங்கே போயிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்லலாம் நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிங்களான்னு சொல்கிறாங்க. தலைமை வந்து எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுதுங்க. அவருக்கு பிடிச்சவங்க மட்டும் தாங்க உள்ளே போக முடியும். ஒரு நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. காலையில் போனோம்னா நைட்டு வரலாம் எங்களை இருக்க வச்சு வாட்ச்மேனை விட்டு எங்களை வந்து துரத்துறாங்க. ஆள் இல்லை, போங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினுவாங்க. சரிங்க, அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்டங்க நாங்கள் வாங்கணும்? ஆனந்த் சார்கிட்ட தானே வாங்கணும். ஃபோன் பண்ணால் அவருக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுடைய ஃபோன் எடுத்து தான் அட்டன் பண்ணுறாரு. பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அவர் வந்து மறுநாள் வந்து 5:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு அவர் போயிடுறாரு, தலைவர் வராரு, அந்த பிரச்சனைக்காக போகிறாரு, அதனால் வெடிகாலத்தில் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரூமில் கூட தங்காமல் கொசு கடியில் அவங்க வீட்டு வெளியே ஒரு நாய் மாதிரி காத்தனாங்க. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது, அவ்வளோ ஒரு வேதனை. இவ்வளோ நான் எதுக்கு கூட சொல்கிறேன் பாருங்கள், இந்த பதவிக்கோ பணத்துக்கோ நான் பேசலை. ரொம்ப தப்பாக நடக்குது கட்சியில் வந்து ரொம்ப வந்து பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது. இது வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்கணும். வெடிகாலங்க, விடிய ரோட்லேயே வெளியே போயிடுவாரா.
போயிடு வரா வெளியே போயிடு வரா நான் வீட்டில் நிற்கிறேன், அவங்க வீட்டு வாசலில் போகிறேன், ரோட்டுக்கு வரேன். கொசு, சரியான கொசு கடி. நம்மளுக்கு கூட நான் நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு கூட நான் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அங்கே நான் போகிறேன், நைட்டு ஃபுல்லாக தங்குறேன், விடிய தங்குறேன், விடிகாலம் 5:30 மணிக்கு வெளியே போகிறேன். 5:30 மணிக்கு போன ஆனந்த் சார் மாதிரியே ஒரு உருவம் வெளியே வந்துச்சு. சரி ஆனந்த் சார் தான் வராருன்னு ஓடுனா அவங்க அண்ணன் பார்க்குறதுக்கு ஆனந்த் சார் மாதிரியே இருக்கிறாரு. என்னப்பான்னு கேட்குறாரு. இல்லை சார் ஆனந்த் சாரை பார்க்க வந்தேன். இல்லைப்பா ஒரு நைட் வந்து 12:30 தான் தூங்கினாரு. இல்லை சார் நைட் நான் 12 மணிக்கே வந்துட்டேன். ஐயோ அப்படியே அவர் உள்ளே இருந்தார், 12:30 தான் தூங்கினார். அவருடைய சிசிடிவி கேமராவில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டார். கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு இறக்கம் இருக்காது. வந்து இந்த மாதிரி நைட்டெல்லாம் விடிய காத்துனுக்கிறாங்க, கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது. பார்த்தா இருக்க மாட்டார். வெளியே வந்து பால்கனியில் எட்டி பார்க்குறாருங்க, கீழே வந்து யார் நிற்கிறோன்ட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. நானாக பொறுத்து பார்த்து 9:30 மணிக்கு நானாக ஸ்டெப் ஏறி மேலே போயிட்டேங்க. அவரை பார்த்தணும், அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்டணுன்ட்டு நான் மேலே போயிட்டு வந்தேன். 9:30 மணிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தார். என்ன ஹரீஷ்னு கேட்டார். சார் இல்லை சார் என்னை வந்து கட்சியிலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். யார் சொன்னது அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி வந்து சத்யா சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா சரி நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயின்னுக்கிறேன், 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். சார் இல்லை சார் நான் வந்து பதவிக்கெல்லாம் நான் வரல சார், என்னை வந்து கட்சியிலே இல்லைன்றாங்களே சார், நான் இது 12 வருஷமாக நான் இருக்கிறேன் சார், எனக்கு கட்சியிலே இல்லைன்னு சொன்னால் எதுக்கு சார், என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்கள் சார், எனக்கு நீ 4 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். ஓகே சரி சார் சந்தோஷம் வந்துட்டாங்க. 4 மணிக்கு நான் அந்த டயரில் நைட்லாம் தூங்க முடியாமல் தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், எடுத்துட்டாரு. ஒரு 2-3 டைம் ஃபோன் பண்ண ரிங்காச்சு எடுக்கல. நான் வந்து எல்லார்கிட்டையும் சொன்னேன், ஆனந்த் சார் இந்த மாதிரி வந்து 4:30 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னார்னு. அவர் கூட வேண்டிய பசங்களாம் அப்படியாண்ணா இல்லைண்ணா அவர் சொன்னால் எடுத்துருவாரு, சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் சொன்னால் எடுத்துருவாரு, நீ பண்ணுனான்னு. சரி ஓகே நான் பண்ணி தான் பார்ப்போன்னு கரெக்டாக வந்து 4:30 மணிக்கு நான் பண்ணேன். ஒரு 3-4 டைம் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு, வெயிட்டிங்கில் வந்துச்சு, எடுக்கலை. திரும்பி நான் விடாமல் பண்ணி வந்து எடுத்தார். ஹரீஷ் நான் அங்கே ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், நான் கூப்பிட்றேன், கரெக்டாக வந்து நீ அப்படியே வெயிட் பண்ணு, 1 மணி நேரம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க எனக்கு. ஐயோ பரவாயில்லையே, ஓகே ஆனந்த் சார் பேசிட்டார், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுச்சு. வெயிட் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுவேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு ஃபோன் பண்ண. சார் நானும் தொடர்ந்தா ஃபோன் அடிக்கிறேன். 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார். என்ன வேணும் ஹரீஷ் அப்படின்னார். சார் நீங்கள் தானே பண்ணுறேன், நீங்கள் நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். அதாவது ஒருத்தர் அவாய்ட் பண்ணோன்னா சார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சார், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல சார். நீ இந்த தப்பு பண்ண, தலைவர் பேரை வச்சு ஏமாத்திட்ட, இல்லை தலைவர் பேரை வச்சு நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற, இல்லைனா வந்து தலைவர் பேச்சு மக்கள் இயக்கத்தில் இவ்வளோ தப்பு பண்ண, நீ எதனா ஒரு ரீசன் சொல்லணும்லங்க. என்னுடைய நியாயத்தை நான் வந்து சத்தமாக கேட்டால் ரவுடியா? இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறான், மக்கள் இயக்கத்தில் வந்து பணத்தை வசூல் பண்ணி அவன் தப்பு பண்ணுறான், அந்த தப்பை நான் போய் சத்தமாக கேட்குறேன், ஏன் பணத்தை வசூல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நம்மலாம் போட்டுக்கலாம் ஷேர் பண்ணின்னு, அது கேட்டால் நான் வந்து ரவுடியா? எப்படிங்க அது? இப்போ நான் வந்து பேசி நான் போடுறேன், இப்போ நான் பேசி வீடியோ, ஏன்னா வேற வழி தெரியலையே, தலைவருக்கு ஃபுல்லாக துரோகம் நடக்குது, எனக்கு தெரிஞ்ச பக்காவா, அவர் ஃபுல்லாக நம்புறாரு. இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக பேசுகிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போருங்கிட்டலாம் தலைவர் வந்து 15 பேர் அந்த மாவட்ட பொறுப்பு போருங்கிட்டலாம் என்ன சொல்லி அனுப்புறாராம், உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறான். நீங்கள் நல்லா பண்ணி செய்யுங்க, பண்ணிங்க. அது இப்போ நான் வந்து பேசி நான் போடுறேன், இப்போ நான் பேசி வீடியோ, ஏன்னா வேற வழி தெரியலையே, தலைவருக்கு ஃபுல்லாக துரோகம் நடக்குது, எனக்கு தெரிஞ்ச பக்காவா, அவர் ஃபுல்லாக நம்புறாரு. இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக பேசுகிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போருங்கிட்டலாம் தலைவர் வந்து 15 பேர் அந்த மாவட்ட பொறுப்பு போருங்கிட்டலாம் என்ன சொல்லி அனுப்புறாராம், உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறான். நீங்கள் நல்லா பண்ணி செய்யுங்க. அதெல்லாம் கேட்க என்னடா ஆனந்த் சார் இந்த அளவுக்கு நம்புறாரு, அவர் ஏன் தலைவருக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறாரு, அப்படி துரோகம் பண்ணி என்ன பண்ண போகிறாரு, வெளியே மீடியாலலாம் வந்து ஒழிச்சவங்களுக்கு பதிவு, சைக்கிளில் மிர்ச்சின்னு வந்து ஒட்டுனவங்களுக்கு பதிவுலாம் பேசுகிறாரு ஆனந்த் சார். பட் ஆனால் இது வந்து இங்கே வந்து ஒழிச்சவங்களுக்கே பதிவு இல்லையே, ஜாதிக்கும் பணத்துக்கும் அவருக்கு யார் விசுவாசமாகறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போட்டு தராரு. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இதாங்க நான் பேசுகிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில, மனசு வந்து வேதனைப்பட்டு தான் நான் சொல்கிறேன். 12 வருஷங்க என்னுடைய உழைப்பு, 12 வருஷம். ஹரீஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர் அப்படின்னு போய் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் அப் டு டேட்டு கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷம் போஸ்ட் வச்சு ஓட்டியிருக்கேன், அது வரல இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது வந்து இந்த விஷயம் தலைவர்கிட்ட போகணும், தயவு செஞ்சு எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து தலைவர்கிட்ட கொண்டு போகணும்.